கோயமுத்தூரில் உள்ள ஒரு ரம்மியமான ஏரி தான் இந்த உக்கடம் குளம். 1.295 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்டது இந்த ஏரி. இதோடைய சராசரி ஆழம் 19 அடியாக இருக்குது. இந்த ஏரியை இந்த குளத்தை ரீச் பண்ணோம் அப்படின்னா, பொள்ளாச்சியிலிருந்து கோயமுத்தூர் நுழையிறதுக்கு முன்னாடியே உக்கடம் அப்படிங்கிற இடம் இருக்குது. இந்த உக்கடம் பகுதியில் தான் இந்த அழகான இந்த உக்கடம் குளம் அமைஞ்சிருக்கு. முன்னாடியெல்லாம் நம்ம பொள்ளாச்சியிலிருந்து கோயமுத்தூர் வரும்போது உக்கடம் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னாவே ஒரு துர்நாற்றம் வீசுற அளவுக்கு இந்த குளம் ஒரு அழகிழந்து கழிவு நீரில் கலக்கக்கூடிய ஒரு நிலையில், ஒரு மோசமான நிலையில் தான் இருந்துச்சு. ஆனால் 2010 பொதுப்பணித்துறையிட்டிருந்து கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் 90 வருட ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்டில் இந்த குளத்தை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இந்த குளத்தை ஒரு அழகான முறையில் சூப்பராக மாற்றிருக்காங்க. இந்த குளத்துக்கு பல்வேறு இடங்கள்லேருந்து நீர்வரத்து வந்துட்டுருக்குது. குறிப்பாக நொய்யல் ஆற்றிலிருந்து பெறப்படக்கூடிய கால்வாய்களிலிருந்து தான் இதுக்கு குறிப்பாக நீர்வரத்துங்கிறது வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்தா இந்த குளத்தில் பல வகையான பறவை இனங்கள் இந்த கோடை காலங்கள்லையும் பருவநிலை காலங்களில் ஒவ்வொரு காலங்களையும் பல வகையான பேர்ட்ஸ் பறவை இனங்கள் இங்கே வரக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக 20 குடும்பங்களைச் சேர்ந்த பறவை இனங்கள் இங்கே வர்றதா பறவை ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த உக்கடம் குளத்தில் 19 வகையான மீன் இனங்கள் வாழ்கிறதா மீன் ஆர்வலர்கள் குறிப்பிடுறாங்க. குறிப்பாக இந்த உக்கடம் குளத்தில் மீன் பிடிப்பாளர்கள் இதை ஒரு தொழிலாகவே மீன் பிடிக்கக்கூடிய நிலையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இந்த கழிவுநீர் கலப்பது, அப்புறம் இந்த உலகங்களுடைய கழிவுகள், இது மாதிரியான கழிவுகள்லாம் கலக்கிறதுனால மீன் இனங்களும் பாதிக்கப்படுது, மீன் பிடிப்பாளர்களான எங்களுடைய தொழிலும் பாதிக்குது அப்படின்னு சொல்லி இதை சுத்தமான முறையில் பராமரிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மீன் பிடிப்பாளர்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. 2013 கோவை மாநகராட்சி மற்றும் சிறுதுளிங்கிற இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம், கோவை குடியிருப்போர் நலச்சங்கம் மற்றும் விஜயலட்சுமி அறக்கட்டளை, இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இந்த உக்கடம் குளத்தில் இருக்கக்கூடிய மண்ணை அகற்றும் பணியை செஞ்சு இன்றைக்கி மிக மிக அழகான ஒரு குளமாக இந்த உக்கடம் குளம் ஆகிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு பெரும் பணியாற்றியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த குளத்தை மேலும் அழகுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி 2015 தமிழ்நாடு அரசாங்கம் பியூட்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட், அதாவது குளத்தை அழகுபடுத்துறது திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு இந்த குளத்தை மேலும் 8.3 கோடி ரூபாய் செலவீட்டில் ஒரு அழகான ஒரு குளமாக இந்த குளத்தை மாற்றிருக்கிறாங்க. இதில் சோலார் லைட்ஸு, நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி இது ஒரு சர்வதேச தரத்துக்கு இந்த குளத்தை உயர்த்தியிருக்கிறாங்க. இதன் மூலமாக கோவை மாநகராட்சிக்கே ஒரு பெருமையான ஒரு விஷயமா இந்த உக்கட குளம் இருந்துக்கிட்டு இருக்கு.